Hi friends, welcome back to Mithran Structures. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று டிப்ளமோ லெவல் அண்ட் ஐடிஐ லெவல். ஓகேங்களா, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ லெவல். ஓகே, ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இருக்குல்ல, அந்த போஸ்டிங்கு ப்ளஸ் நீங்கள் சர்வேயர் டிராப்ஸ்மேன் இருந்தாலுமே அதுக்கான சிலபஸ் வந்து டிப்ளமோ லெவல் சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசியில் கால் பண்ணி கேட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கோ அதான் நாங்கள் அதை பார்த்துங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஹெல்ப் சென்டரில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கொரிஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணி மாறுச்சு அப்படின்னா 2 எக்ஸாமும் நடக்கும். ஓகேங்களா, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் தனியாக நடக்கும், ஐடிஎல் இது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நடக்கும். பட் இப்போ நமக்கு சொல்லியிருக்கிறது, நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்து பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிராப்ஸ்மேனுக்காக இருக்கட்டும் சர்வேயருக்காக இருக்கட்டும் கம்பல்சரி ஜேடிஓ கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, டிப்ளமோ கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஜாப்பில் இருக்கேன், வீட்டில் இருந்தே நாங்கள் படிக்கணும். ஏன்னா நீங்கள் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸு. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஷார்ட் நோட்ஸு, இந்த ஷார்ட் நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப எல்லாம் ஃப்ரீயாக இருக்கப்போ டெஸ்ட் நீங்கள் செக் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ஜேடிஓ நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா நம்மளோட சிலபஸை டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். நம்மளோட சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நிறையா இதுக்கு பார்த்தீங்கன்னா 299 டிப்ளமோ லெவலுக்கான டிப்ளமோ சிவில் லெவலுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சப்ஜெக்ட் கோட் பார்த்திங்க அப்படின்னா 299 அப்படிம்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வைஸாக ஆக்சுவலாக நம்ம இன்ஜினியரிங் டிப்ளமோவில் படித்த அதே சிலபஸ் தான் இதில் வச்சுருக்காங்க. யூனிட் 1 பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, யூனிட் 2 மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹைட்ராலிக்ஸு, சர்வேயிங், என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், எஸ்டிமேஷன் காஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேங்களா, நம்ம இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து வரும். அதேமாதிரி யூனிட் வைஸாக ஓகே, யூனிட் 1 2 3 4 5 6 7 8 9 10 யூனிட்ஸுக்கான ஓகேங்களா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இருக்குல்ல, இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் அரௌண்ட் ஒரு 161 பேஜஸ் வரும். இதை முடிஞ்சளவு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு எல்லாமே லாஸ்ட் நாங்கள் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இருக்குல்ல, அந்த இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஓரளவு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி தெரியும். இந்த மேக்ஸிமம் இதான் மெட்டீரியல்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் வேறு சென்டரில் போய் படித்தாலுமே இந்த ஒரு மெட்டீரியல்ஸ் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா, இந்த 161 பேஜஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸு. இந்த பெராமீட்டர்ஸு, ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டிஸு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த இதுக்காக தான் இந்த இதை மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். 161 பேஜ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறப்ப சும்மா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும். ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் அப்ளிகேஷன் ஓரியண்டாக கேட்குறது ஒரு 30 கொஸ்டின் தான். ரிமைனிங் ஃபார்முலாஸ் கேட்குறது ஒரு டெஃபினேஷன் கேட்குறது. ஓகேங்களா, இந்தமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 கொஸ்டின்ஸு. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்பாங்க. ஓகேங்களா, ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுதான். ஓகேங்களா, அதனால் இதை நீங்கள் ஓரளவு கோத்ரூ பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா, இது வந்து ஷார்ட் நோட்ஸு. அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, இதில் சில புக்குமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். டோட் நம்ம கொடுத்த புக்குமே இருக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், இது டோட்டில் இருக்கிறது. டோட் ஆக்சுவலாக இப்போ இந்த காப்பி வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த டோட் வெப்சைட்டில் இல்லை, முன்னாடியே நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் இது இருக்குது. ஓகேங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஜஸ் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஓப்பன் டு ஆல் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஓகேங்களா, இதில் சப்ஜெக்ட் கோட் ஆல்ரெடி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் 299. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் இது 183 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, 183 பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் ஒன்லி ஃபார் இந்த இதுக்கு மட்டும்.
ஓகே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயராக நடந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே நாங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருப்போம் வித் ஆன்சரோட. இது எதுக்குன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை முன்னாடியே ரெஃபர் பண்ணிவிட்டு படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஓகேங்களா, வித் ஆன்சரு நீங்கள் தமிழ்நாடு வெப்சைட் டிஎன்பிஎஸ்சியில் போனாவே உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பருமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஷார்ட் நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எது வேணுமோ அதை மட்டும் பிரிண்ட் அவுட் போடுங்க. ஓகேங்களா, அது உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட் போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இந்த மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, எனக்கு ரொம்ப நான் பிரிண்ட் அவுட் போட முடியாது அப்படின்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேஜஸ் இருக்கும் எல்லா யூனிட்டுமே. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக ஏஇக்கு அண்டு ஜேஇக்கு ரெண்டுக்குமே உள்ள ஒரு மேஜர் தான். இது நிறைய டயக்ராமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. 300 பேஜ் இருக்கும். இந்த 300 பேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஇ அண்டு ஜேஇ ரிலேட்டட் சிலபஸ் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி. ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். இது மேடிசி மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, இந்த மேடிஸ் அவங்க வந்து இது பண்ணது. அப்படி வேணும் அப்படின்னாலும் இந்த மெட்டீரியல்ஸுமே, ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு 700 பேஜ் இருக்கும். ஒரு பேஜுக்கு 2 நாங்கள் வச்சு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்படி இந்த மேடிசி மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் கீழே இருக்குது, அதை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இருக்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜேடிஓக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு 2 or 3 டேஸில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓக்கான டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளையில் ஜேடிஓவில் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணதில் மோர் ஆர் லெஸ் ஓகேங்களா 150லேருந்து 170 கொஸ்டின்ஸ். நீங்கள் எந்த சென்டரில் போய் படிச்சிருந்தாலுமே அந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும்.